ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம மெரினா பீச்சில் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்போ நடந்துட்டு இருந்தது. இன்னையோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. நாங்கள் அங்கே போயிருந்தோம். நாங்கள் என்ன ஃபுட் வாங்கினோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்டு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டில் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தனித்தனியாக செக்ஷன்ஸ் பில்லிங் அண்ட் ரீடீம் செக்ஷன்னு அங்கங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணலன்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி அதே செக்ஷனில் ரீடீம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கரூருக்கு போயிருந்தோம். இங்கே மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு தான் போயிட்டு லைனில் நின்றுட்டு இருந்தோம். கரெக்டாக அப்போன்னு பார்த்து நாங்கள் நின்று இருந்த டைமுன்னு பார்த்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக டபரா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சூடு பறக்க பறக்க சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ மட்டன்லேருந்து சிக்கனுக்கு தாவிட்டோம். சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees தான். நல்ல சுட சுட சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா பிரியாணி கொடுத்துருந்தாங்க, ரைஸு அண்டு கிரேவி இருந்தது, தயிர் பச்சடி கொடுத்துருந்தாங்க. கிரேவி அண்ட் தயிர் பச்சடி ஆவரேஜ் தான் டேஸ்ட்டு. பிரியாணி குவான்டிட்டி ஒரு பேர் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. சீரக சம்பா ரைஸோட அந்த யூனிக்கான டேஸ்ட்டு, அப்புறம் அதோட வாசனை நல்லாவே தெரிஞ்சுது. பிரியாணி செம்மையாக இருந்தது. அடுத்து திண்டுக்கல் பிரியாணி ட்ரை பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பிரியாணியும் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. அண்ட் அதோட அரோமாவும் சூப்பராகவே இருந்தது. இதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா பிரியாணி ரைஸு, தயிர் பச்சடி அண்டு கத்திரிக்காய் கொடுத்துருந்தாங்க. பிரியாணி அண்ட் தயிர் பச்சடி சூப்பராக இருந்துச்சு. கத்திரிக்காய் ஓகே, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் சைடு போயிருந்தோம். இங்கே முட்டை மிட்டாயும் ஷாய் துக்கடாவும் ஒன்று வாங்கியிருந்தோம். ஷாய் துக்கடா பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ரொம்ப ஆயிலியாக இருந்தது. ஓகே, ஆவரேஜ் டேஸ்ட்டில் இருந்தது. முட்டை மிட்டாய் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையோட ப்ரான் வடை ட்ரை பண்ணியிருந்தோம். இதோட டேஸ்ட்டும் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நுங்கு மில்க் ஷேக்கும் பனங்குருத்து மில்க் ஷேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நுங்கு மில்க் ஷேக்கில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக டேஸ்ட் தெரியல. பனங்குருத்து மில்க் ஷேக் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுத்தது. அடுத்து சேலமோட தட்டு வடை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியன்லாம் சேர்த்து கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருந்தது. சாட் ஐட்டம் தான் இது. சாப்பிட்றதுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது. வீக் டேஸில் போனால் கூட்டமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு போனால் வீக்கெண்டில் என்ன கூட்டம் வருமோ அதே மாதிரி தான் கூட்டம் இருந்தது.
அதுவும் பிரியாணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் ஜாஸ்தியாவே இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நின்னு வாங்குற மாரி தான் இருந்தது. இவ்ளோ கூட்டம் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் வீக் டேஸ்ல பார்த்தீங்கன்னா. அடுத்து விருதுநகர்ல பார்த்தீங்கன்னா, முட்டை போண்டாவும், மொளகா பஜ்ஜியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்க விருதுநகர் பரோட்டாலாம் எதிர்பார்த்துருந்தோம். கிடைக்கல. சரி ஓகே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோட முடிச்சுக்கிட்டோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தோன்னா, சென்னையில முடிக்கலான்னு சொல்லிட்டு, இங்க ஒரு ரோஸ் மில்க் ட்ரை பண்ணியிருந்தோம். லஸ்ஸி ஒண்ணு ட்ரை பண்ணியிருந்தோம். லஸ்ஸி வந்து ஆவரேஜ் தான். ரோஸ் மில்க் வந்து சூப்பராவே இருந்தது. அண்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி எக்கா ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு, ஃபுட் ஃபெஸ்டிவல வந்து முடிச்சாச்சு. அண்ட் இதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருந்தது. இன்னும் வந்து நெறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. செம்பருத்தி ஜூஸ் அப்படின்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து நெறைய இருந்தது. மேக்ஸிமமா பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருந்தது. கிளைமேட் வேற பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சூப்பராவே இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அங்க ஒரு குட்டி நாய் வந்து வச்சிருந்தாங்க. செம்ம கியூட்டா இருந்தது. அத கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு, அண்ட் ஈவினிங் 6:00 மேல வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸு, பாட்டுன்ட்டு டிஃப்ரெண்ட்டா வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அத கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு, அன்னைக்கு டே வந்து முடிச்சுட்டோம்.